கடவுள் நமக்கு கொடுத்துருக்குது 2 காதுகள், 2 கண்கள். ஆனால் வாய் மட்டும் 1. ஏன்னு பாருங்க, நம்மட்ட இருந்து வெளியில உள்ள அதாவது இன்புட்டு, வெளியில உள்ள காரியங்கள் எல்லாம் நம்மளுக்குள்ள போகிறதுக்கு 2 கண்கள், 2 காதுகள். அப்போ நிறைய நம்ம பார்க்கணும், நிறைய கேட்கணும். ஆனால் நம்மகிட்ட இருந்து அவுட்புட் வெளியில் வர்றது நம்ம வாய் மூலமாக தான் வரும். அப்போ அது ஒன்றே ஒன்று கடவுள் கொடுத்துருக்காரு. இதில் இருந்தே நமக்கு என்ன தெரியுது? நிறைய பார்க்க வேண்டும், நிறைய கேட்க வேண்டும், ஆனால் குறைவாக பேச வேண்டும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. மனுஷனுக்கு தன் வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். தன் வாய் மொழியினால அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகுமா? அப்போ எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுனா மகிழ்ச்சி உண்டாகும்? வார்த்தைகளையே நம்ம 2ஆக பிரிப்போம். ஒன்று நல்ல வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள். அப்போ கெட்ட வார்த்தைனா என்னது? இந்த தெருவுலெல்லாம் சண்டை போடுவாங்களே, அசிங்கமாக பேசிட்டு, அதுதான் கெட்ட வார்த்தைகளா? அது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு கெடுதல் உண்டாக்கும் வார்த்தைகள், மற்றவர்களின் மனம் புண்படச் செய்யும் வார்த்தைகள் அனைத்தும் கெட்ட வார்த்தைகள் தான். அப்போ எப்படி வார்த்தைகள் நம்ம பேசணும்? அதுக்கு ஒரு பைபிளில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நம்ம பேசுகிற வார்த்தை மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், அழிவுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடாது. அவங்க பக்தி விருத்திக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அவங்க மேலும் கடவுளை நோக்கி அவர்கள் பக்தியோடு செல்வதற்கு பிரயோஜனமான வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்க கிட்ட பேசணும். அப்படி பேசும்போது தான் அதனால அவங்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாகும், அந்த வாய்மொழியினால நமக்கும் மகிழ்ச்சி உண்டாகும்.